ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சிம்பிள் ரெசிபி பார்க்க போகிறோம். புதினா ரைஸ்க்கு தேவையான திங்ஸு: காஞ்ச மிளகாய், கடலப்பருப்பு, வெங்காயம், புதினா. ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் கடலப்பருப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்குங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் போடுங்க. கொஞ்சம் காஞ்ச மிளகாய் போட்டு வதக்கினதும் கொஞ்சம் பொன்னிறம் மாதிரி வரணும். பொன்னிறமாக வந்ததும் நீங்கள் ஸ்டவ்வை கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு வதக்கணும். மீடியம் ஸ்லைடில் நல்லா வதக்கினதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் புதினா ஆட் பண்ணிக்கோங்க. புதினா ஆட் பண்ணி புதினா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. புதினாவும் கடலப்பருப்பு ப்ளஸ் காஞ்ச மிளகா நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கங்க. கொஞ்சம் குறன்னு அரைச்சிங்க. அதுக்கப்புறம் வானல்ல கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். நல்லா வதங்கணும். கூட கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துங்க. நீங்கள் ரைஸில் போட்டு சால்ட்டு வடிக்கிற மாதிரி இருந்தால் ஓகே, வெங்காயம் கூட கம்மியாக சேர்த்துங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா சாறை எடுத்து அதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆனியன் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க வைங்க. புதினா கொஞ்சம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி செய்தால் கட்டியாக ஆகிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சாதம் எடுத்து நம்ம தனியாக பவுலில் போட்டு கிளறி வச்சுங்க. தேங்க்யூ. வெல்கம் டு மை சேனல்.